ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் நேற்று மிஸ் பண்ண டாபிக் தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். என்னென்னா கன்சிஸ்டன்சி பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், நிறைய படிச்சிருப்போம், நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஆஃப் சக்ஸஸ், இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ண முடியல. அது ஏன், எதனால் பண்ண முடியல, என்ன பண்ணால் அதெல்லாம் பண்ண முடியும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாமே ஒரு புக்கில் நான் படித்து சொன்னேனா, இல்லை ஏதாவது வீடியோவில் பார்த்து சொன்னேனா, இல்லை யாருன்னா சொல்லி நான் அதை கேட்டு நான் சொன்னேனான்னு கேட்டால் கிடையாது. இது முழுக்க 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 என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் மட்டும் நான் சொல்கிறது, சரிங்களா? நான் என்னெல்லாம் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன். இப்போ நான் எப்படிலாம் இருந்தேன், கன்சிஸ்டண்ட்டாகவே இல்லாமல் எப்படி இருந்தேன், எப்படி நான் இப்படி மாறினேன், என்னெல்லாம் நான் பண்ணதுனால நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்ற விஷயத்தை தான் உங்கள் கூட இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நார்மலாக சொல்லுவாங்களா, இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னென்னா, சக்ஸஸ்ஸே கன்சிஸ்டன்சி தான். நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதே ஒரு சக்ஸஸ் தான். அது ஒரு கீ அப்படிலாம் கிடையாது, அதுதான் சக்ஸஸே. நீங்கள் எந்த ஒரு விஷயத்த மறுபடியும் மறுபடியும் செஞ்சிட்டே இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு சக்ஸஸான விஷயமே அதுதான். நீங்கள் ஏதோ ஒரு டிசிப்ளினாக ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கான பேர் வருது, அவார்டு வருது, அதெல்லாம் அடுத்த விஷயம். உங்களுக்கு நீங்கள் டிசிப்ளினாக இருக்கீங்க, டிசிப்ளினாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. அப்போ நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இருக்கீங்கன்னா டிசிப்ளினாக இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அப்போ நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இருந்தாலே சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு நான் என்ன ஒரு விஷயத்தினால கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு 9 o'clock ஆஃபீஸ் போயிடணும். நான் ஷார்ப்பாக 9 o'clock போகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக எப்படியாவது 9 o'clock போயிடணும் அப்படின்ட்டு. மிஞ்சி போனால் 9:10 மேக்ஸிமம் 9:10 நான் உள்ளே போயிடுவேன். அவ்வளோ டெய்லியுமே இதே பண்ணுவேன். நான் சீக்கிரமாக எழுந்து நானே வீட்டில் குக் பண்ணி வேக வேகமாக கிளம்பி ஆஃபீஸ் போவேன். அப்போ நான் என்ன யோசித்தேன்னா, இப்போ என் ஹஸ்பண்டும் இருக்காங்க, அவரும் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்க. அவருமே காலையில் ஆஃபீஸ் வேறு எங்கன்னா வெளியில் போகிறதுனா கூட நாங்கள் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம். ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா மட்டும் அவ்வளோ வேகமாக போகிறது. அதே மாதிரி என் பையனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுனாலும் ரொம்ப வேகமாக போகிறது, அந்த மாதிரி பண்ணுவோம். ஏன் அப்படி பண்ணுறோம்? ஏதாவது ஆஃபீஸ் போகிறதுக்கு இல்லை ஸ்கூலுக்கு போகிறதுக்குனா மட்டும் நம்ம அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நம்மளுக்கு ஒரு கமிட்மெண்ட் மாதிரி இல்லையா? நம்ம ஆஃபீஸ் போகிறது ஒரு கமிட்மெண்ட், ஸ்கூலுக்கு போகிறது ஒரு கமிட்மெண்ட். அப்போனா நம்ம ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோம், அதை செய்யணும்னு நினைக்கிறதோட அதை நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். அந்த விஷயத்துக்கு நம்ம கமிட் ஆக மாட்டோம். நம்ம கமிட் ஆனாதான் அந்த விஷயத்த நம்ம செய்ய முடியும். இல்லை நான் செய்யணும்னு தான் நினைக்கிறேன், எப்படி கமிட் எப்படி ஆகுது, என்னோட மைண்ட் செட் அதுக்கு அந்த விஷயத்துக்கு கமிட் ஆகிற அளவுக்கு என்னால் திங்க் பண்ண முடியலையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டா இல்லை உங்களோட ஓனருக்கு அதிக பெனிஃபிட்டா? கண்டிப்பாக ஓனருக்கு தான் அதிக பெனிஃபிட்டாக இருக்கும். அப்போ உங்களோட ஓனரோட பேஷனுக்காகவும், உங்கள் ஓனரோட ட்ரீம்க்காகவும், உங்கள் ஓனரோட கோலுக்காகவும், அவர் ஒரு லைஃப் செட்டில் ஆகணுன்றதுக்காகவும் நீங்கள் அந்த அளவுக்கு இறங்கி உழைக்கும் போது ஏன் நீங்கள் உங்களுக்காக உழைக்கக்கூடாது? கரெக்டு தானே? இந்த ஒரு கேள்வி தான் எனக்கு ரொம்ப ஆணி அடித்த மாதிரி இருந்தது. நம்ம மற்றவங்களுக்காக அவ்வளோ உழைக்கும் போது ஏன் நம்மளுக்காக உழைக்கக்கூடாது? மற்றவங்களுக்காக நம்ம டெய்லி ஒரே வேலை, டெய்லி எழுந்துக்கிறோம், கிளம்புறோம், அந்த ஆன் டைமுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம டெய்லி ரொட்டீன் என்ன வேலை செய்கிறோமோ அதை செய்கிறோம். அவங்களுக்காக அவ்வளோ இறங்கி செய்கிறோமே, அவங்களுக்காக நம்மளால சீக்கிரமாக எழுந்துக்கிறோமே, ஏன் அப்போ நம்மளுக்காக நம்ம ஒரு 5 மணிக்கு எழுந்துக்கூடாதா? இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு. இந்த ஒரு விஷயம் எனக்கு தோணுனதுனால்தான் என்னால் கமிட் ஆக முடிஞ்சுது. நான் ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுற ரொட்டீனுக்கு என்னால் கமிட் ஆக முடிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தால் நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக ஒர்க் பண்ணும் போது, மற்றவங்களுக்காக எல்லாம் செய்யும் போது
அவ்வளோ டெடிகேட்டாக பண்ணும்போது நமக்கு நம்ம எப்போவுமே இப்போன்னு இல்லை எப்போவுமே நமக்காக நம்ம மட்டும்தான் ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது என்ன விஷயமா இருந்தாலும், ஒரு வலி இருந்தாலும் அது நம்ம தான் தாங்கிக்கணும், ஒரு கஷ்டம்னாலும் அது நம்ம தான் தாங்கிக்கணும். இன்னொருத்தவங்க வந்து நம்மளை தூக்கி விடுவாங்கன்ட்டு வெயிட் பண்ணுறது வெளியில் வேணால் தெரியும் நம்மளுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, ஆப்வியஸாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து கோர யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம மட்டும்தான். அப்போ நம்மளுக்காக நம்ம உழைக்காம யார் உழைப்பா? நம்ம தானே உழைக்கணும். அதுக்காக தான் அந்த ஒரு விஷயம் தான் ஃபஸ்ட்டு மைண்டில் வந்தது. இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கன்சிஸ்டன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். இது ஓகே, எனக்கு இது தோணிடுச்சு, இப்போ வந்து நான் கமிட் ஆகிட்டேன், ரெண்டும் ஓகே. இப்போ நான் எழுந்துக்கணும். எப்படி எழுந்துக்கிறது? இப்போ நான் வந்து நான் டெய்லி காலைல ஜிம் போகணுன்னு நினைக்கிறேன், இல்லை நாளையிலேருந்து வந்து நான் சேவிங் பண்ணணுன்னு நினைக்கிறேன், இல்லை நான் டயட் ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்கிறேன், இல்லை சம்திங் எல்ஸ் நீங்கள் என்ன புக் ரீட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, உங்களால் செய்ய முடியல அப்படின்னா ட்ரீட் யுவர் செல்ஃப் ஆஸ் எ எல்கேஜி கிட். சரிங்களா? ஒரு எல்கேஜி கிட் மாதிரி நீங்கள் உங்களை நினச்சிக்கோங்க. நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப முக்கியம். நம்ம பசங்களை எல்லாருமே ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். நம்மளும் எல்கேஜிலேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு தான் வரோம். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது நம்மளுக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. நம்ம அழுவோம், நான் போக மாட்டேன்னு சொல்லுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் என்ன பண்ணுவாங்க? வீட்டில் விடவே மாட்டாங்க, இழுத்துட்டு போய் ஸ்கூலில் விடுவாங்க. எவ்வளோ நாள் இது போகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்கேஜி யூகேஜி வரையும் போகும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்மளே போக ஆரம்பிச்சிடுவோம். மேபி ஒரு 4th வரையும்னே வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா நம்மளே போக ஆரம்பிச்சிடுவோம். கொஞ்ச நாளுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஒரு கம்பல்ஷனில் நம்ம போயிட்டு இருப்போம். ஃபஸ்ட்டு எல்கேஜி யூகேஜியில் பண்ண அளவுக்கு நம்ம இறங்கி அழற அளவுக்குலாம் இல்லாமல் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஓகே, நம்ம ஸ்கூல் முடிச்சாச்சு, காலேஜ் முடிச்சாச்சு, ஆஃபீஸ் போகும்போது ஒரு ஒர்க்குன்னு போகும்போது நம்ம வீட்லேயே லீவ் போட சொன்னாலும் நம்ம போட மாட்டோம். ஏன்? நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். இதே மாதிரி தான் நம்ம பிரெயினும் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு எல்கேஜிலேருந்து நம்ம ஆஃபீஸ் அதாவது ஒரு ஒர்க் போகிற வரைக்கும் நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே தான் இந்த கன்சிஸ்டன்சிக்கும் அதே பேட்டர்ன் தான் ஒர்க் ஆகுது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏஞ்சி பண்ணும் போது நம்ம பிரெயின் சொல்லுவோம், நம்ம பிரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பெரிய கல்ப்ரிட். அது பண்ணுற வேலை தான் நம்மளால் இந்த காலையில் எழுந்துக்கலான்னு முன்னாடி நல்லா இருக்குது கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எதனா ஒரு ஸ்நாக் ஏதோ ஸ்வீட் சாப்பிடும் போது ஒரு நாள் சாப்பிடு, ஒன்றும் இல்லை பரவாயில்ல சாப்பிட்டுக்கோ, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லா கல்ப்ரிட் வேலையும் இந்த பிரெயின் தான் சொல்லும். அப்போ என்ன பண்ணோன்னா இந்த பிரெயின் தான் நம்ம. சரிங்களா? இது எல்கேஜி கிட், அந்த பிரெயின் தான். நம்மளோட மனசு இருக்குல்ல, அதுதான் நம்மளோட பேரண்ட். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டேன். சரிங்களா? அந்த பிரெயின் வந்து சொல்லும், இல்லை நல்லா இருக்குது தூங்கு அப்படின்னு சொல்லும். ஆனால் இந்த பேரண்ட் என்ன சொல்லும்? இல்லை நீ எந்திரிச்சாதான் உனக்கு உன்னோட கோலை அச்சீவ் பண்ண முடியும், நீ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாதான் பண்ண முடியும், எழுந்துப்போன்னு சொல்லிகிட்டே இருக்கும். அதை நம்ம மனசு சொல்கிறத கேட்கணும் அந்த டைமில். அப்போ நம்ம பிரெயின் சொல்கிறத இது ரெண்டுத்துக்கும் நம்ம பிரித்து பார்க்க தெரிஞ்சு எது சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவு வந்துட்டாலே நம்ம ரொம்ப ஈஸியாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம். நான் நினச்சேன் கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஒரே விஷயத்தை எப்படி நம்ம தொடர்ந்து பண்ணுறது, நம்மளுக்கு போர் அடிச்சிடும், நம்மளால செய்ய முடியாது. நிஜமாக அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு வந்து நம்ம பிரெயின் சொல்கிறத கேட்குறோமா இல்லை நம்ம மனசு சொல்கிறத கேட்குறோமா, இதில் தான் இருக்குது. நம்ம பிரெயின் சொல்கிறத கேட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு 8 மணி வரையும் ஜாலியாக தூங்கலாம். மனசு சொல்கிறத கேட்டோன்னா கரெக்டாக 5 மணிக்கு எழுந்துக்கலாம், எவ்வளோ முடியலனாலும் எந்திரிச்சு உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி தான் உங்களோட ஒர்க் எதுவாக இருந்தாலுமே, எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமிட் ஆகிக்கோங்க. நான் வந்து இது நான் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு இதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எனக்கு நானே கமிட் ஆகிக்கிறதும் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து யார்கிட்டையாவது சொல்லி வைக்கலாம். இப்போ நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் வந்து பெருசாக சண்டை வராது. மோஸ்ட்லி நான் தான் சண்டை போடுவேன். அது எதுக்கு சண்டை போடுவேன்னா, நீ வந்து என்னை பற்றி எப்போவுமே நெகட்டிவாகவே பேசுகிற, எனக்கு வந்து அது பிடிக்கல, எப்போவுமே நான் எது சொன்னாலும் நெகட்டிவாகவே நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி தான் நான் சண்டை போடுவேனே. ஆனால் அவர் வந்து நான் நேற்று வந்து அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டிருந்தேன்.
எனக்கு இது பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தப்ப அவர் என்ன சொன்னார், நீ ஃபஸ்ட்டு நைட்டு சீக்கிரம் தூங்க ட்ரை பண்ணு, அப்போ நான் உனக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அது என்ன விஷயம் நான் சொல்கிறேன் அப்புறமா கண்டிப்பாக. அப்போ நான் சொன்னேன், உனக்கு ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், உன்னால் டைம் மேனேஜ் பண்ண முடியாது. எப்படி டைம் மேனேஜ் பண்ணுவேன், காலையில் இவ்வளோ வேலை இருக்கேன்னா, இல்லை நான் 4 o'clock எழுந்து பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். நான் நினச்சேன் அவர் நல்லலாம் 4 o'clockலாம் எழுந்துக்க முடியாது அப்படின்னு பேசுவார்னு நினச்சேன். ஏன்னா முன்னாடிலாம் நான் அந்த மாதிரி பேசும்போது அவர் இதை தான் சொல்லுவார். முன்னாடிலாம் நான் இந்த மாதிரி சீக்கிரமாக எழுந்துக்க போகிறேன் அப்படின்னால, யார் நீயா, எப்படி எழுந்துப்ப பாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பேசுவார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன நம்மளை பற்றி எப்போ பார்த்தாலும் இவன் நெகட்டிவாக பேசுகிறான் அந்த மாதிரி தோணும். அதுக்கப்புறம் நேற்று அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நீ காலைல 4 மணிக்கு எழுந்துப்ப எனக்கு தெரியும், ஆனால் நைட்டு 10 மணிக்கெலாம் தூங்கிடுவியா, அதுதான் உனக்கு பெரிய விஷயம் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா அவன் என்னை நம்புறான், நான் 4 மணிக்கு எழுந்துப்பேன்னு நம்புறான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா உன்னாலாம் பண்ண முடியாது, நீ எங்கே செய்ய போற, நீ தூங்குவ அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்த டைம் போயிட்டு நான் 4 மணிக்கு எழுந்துப்பேன் அப்படின்னு நான் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, உன்னால எழுந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ நம்ம கரெக்டான ரூட்ல தான் போறோம், நம்ம கரெக்டா இருக்கும், அவனுக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, உங்களை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும். கன்சிஸ்டன்சின்றது உங்களோட மற்றவங்க உங்களை பார்க்குற ஒரு பெர்ஸ்பெக்டிவே மாற்றும். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் யோசிக்கும் போது உங்களுக்கு நிஜமாக கன்சிஸ்டன்சியாக இருக்கணும்னு கண்டிப்பாக தோணும். இன்னொன்று என்னென்னா, நாளைக்கு அதாவது நாளைக்கு மீன்ஸ் ஃப்யூச்சர். ஃப்யூச்சர் நம்மளை இப்போ பண்ணுறதோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஃப்யூச்சர். இப்போ நம்ம ஃப்யூச்சரையே யோசிச்சிட்டும் இருக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுறோமோ அதுதான் பண்ண முடியும். இப்போ நான் இன்னைக்கு நல்ல ஃபுட்டு சாப்பிட்டேன்னா, நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு அந்த ஃபுட்டோட ரிஃப்ளெக்ஷன் எனக்கு இருக்க போகுது. இந்த ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கணும். நம்ம நான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், நம்ம பாஸ்ட்டையும் யோசிக்கக்கூடாது, ஃப்யூச்சரையும் யோசிக்கக்கூடாது. ப்ரெசென்ட்டில் என்ன இருக்கோ அதை லீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது லிவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கலாம். இன்னைக்கு நான் டிசிப்ளினாக கன்சிஸ்டன்ஸாக ஒரு விஷயம் செஞ்சேன்னா, ஃப்யூச்சரில் நான் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக நான் இருக்க போகிறேன். அந்த சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனை நம்ம மைண்டில் வச்சுட்டு இன்னைக்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த கன்சிஸ்டன்சி வரும். சரிங்களா? நம்ம ஐயோ எனக்கு எழுந்துக்க கஷ்டமாக இருக்கே, என்னால் படிக்க முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்கே, ஜிம் போக கஷ்டமாக இருக்கே, எனக்கு கையில் காசே நிற்க மாட்டேங்குது, இதுலேருந்து நான் எங்கேருந்து சேவ் பண்ணுறது, எனக்கு சேவ் பண்ண கஷ்டமாக இருக்கே, இந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டே இருந்தோன்னா நம்ம அப்படியே தான் இருப்போம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இப்பயும் இருப்போம். ஆனால் இப்போ நம்ம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி அதை கன்சிஸ்டன்ஸாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம்னு நம்ம யோசிச்சு பாருங்க. நம்ம இருக்க சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த நிலைமையில இருப்போம்னு யோசிச்சு பாருங்க, மற்றவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் நம்ம யோசிக்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம திங்க் பண்ணும் போதே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்க ஒரு விஷயம், நம்ம அந்த இடத்துல போய் நிற்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு நம்ம கண்டிப்பா நல்லா இருப்போம். நான் நாளைக்காக இன்னைக்கு நான் உழைக்கிறேன். இப்போ இன்னொரு விஷயம், நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கு நான் நிறைய ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் நோட் பண்ணுவேன். சரிங்களா? எனக்கு ரொம்ப அந்த கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கு நிறைய விஷயம் எனக்கு எப்படி சொல்கிறது, தூண்டுச்சு. நீ இதெல்லாம் பாரு, இதெல்லாம் இப்படி இருக்குது, இதெல்லாம் இப்படி இருக்குது, நீ பாரு எப்படி இருக்கு, அந்த மாதிரி. அப்படி எனக்கு தூண்டுன ஒரு விஷயம் என்னென்னா, எறும்பு. ஆமாம், எறும்பு இருக்குல்ல, எறும்பு புத்து பார்த்துருக்கீங்களா? அதில் அழகாக ஒரு பாத்து ஒன்று இருக்கும். எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க? ரொம்ப அழகாக இருக்கும். அது உள்ளேயே போகும். அது சைடில் வால் மாதிரி மண்ணெல்லாம் இருக்கும். எப்படி அது எதனா குச்சி வச்சு பண்ணுச்சா, எதனா பண்ணுச்சா? இல்லவே இல்லை. அந்த எறும்பு ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கு. டீமாக கன்சிஸ்டண்ட்டாக ஒரே பாத்தில் போய் 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 அது ஒரு வே உருவாக்கியிருக்கு. அப்போ ஒரு எறும்பு குட்டி, நம்மளேருந்து எவ்வளோ குட்டியான சைஸ், அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு அறிவு இருக்குது, அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு விடாமுயற்சி இருக்குது, அந்த அளவுக்கு அதால் பண்ண முடியுதுன்னா ஏன் நம்மளால் பண்ண முடியாது? அப்புறம் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது நான் சொல்லணுன்னா. இப்போ எப்படின்னா, ரிவர்லாம் பார்த்துருக்கீங்கல்ல,
ரிவர் ஓரத்தில் அந்த கல்லுலாம் இருக்கும்ல, அந்த கல்லுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கல் உடைக்கணும்னா எவ்வளோ இந்த க்ரஷர்லலாம் வெடிலாம் வச்சு வெடிக்கிறாங்க. நம்ம வீட்டில் நார்மலாக ஒரு பாறாங்கல் உடைக்கணும்னா இந்த உளி சுத்தி அதெல்லாம் வச்சு அவ்வளோ இடித்து கை வலிக்க அவ்வளோ பண்ணி பண்ணுறோம். ஆனால் அந்த ரிவர் ஓடுது பாருங்களா, தண்ணி நம்ம கையில் இருக்கும்போது எப்படி இருக்குது, எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது. அந்த தண்ணி வந்து ஓடி 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 அந்த கல்லை வந்து கரைச்சிருக்கும். அதில் ஒரு பேட்டர்ன், அந்த ஸ்டோனில் ஒரு பேட்டர்ன் உருவாயிருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து அந்த தண்ணி போகிற அந்த தண்ணி போன தடம் அது. அப்போ ஒரு தண்ணி வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல போயிட்டே இருக்கும் போது அதால் ஒரு பேட்டர்ன் அழகாக உருவாக்க முடியுது. அப்போ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏன் நம்ம லைஃப்பை ரொம்ப அழகாக நம்மளால் செய்ய முடியாது? இதெல்லாம் நான் யோசித்தேன். இதெல்லாம் யோசித்து தான் என்னால் முடியல, எப்பயோ எனக்கு டயர்டாக இருக்குன்னா நான் உடனே வந்து என்ன பண்ணுவேன்னா, இதெல்லாம் என் மைண்டுக்கு வரும். பாரு அதெல்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் எப்படி இருக்குது, நீ என்ன உன்னால் பண்ண முடியாதா? அந்த மாதிரி நிஜமாக காலையில் ஆனால் எனக்கு இதுதான் மைண்டுக்கு வரும். இது கூட உன்னால் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன என் மைண்டுக்கு வரும்னா, நீ செய்யலைன்னா உனக்காக யார் செய்வா? நீ தான் செஞ்சாகணும். அந்த கமிட்மெண்ட் நீ செஞ்சு தான் ஆகணும். யார் செய்வா? இப்போ நான் வந்து இருக்கேன், நான் சாப்பாடு செஞ்சால் தான் என் பசங்க சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் எத்தனை நாள் வாங்கி சாப்பிட முடியும்? நான் செஞ்சு தான் ஆகணும். இப்போ நம்ம அம்மா அப்பாலாம் எப்படி செஞ்சு போட்டிருப்பாங்க நம்மளுக்கு, அம்மா அப்பாலாம் எப்படி வேலைக்கு போயிட்டு நம்மளுக்கு செஞ்சுருக்காங்க. அவங்க எனக்கு முடியலன்னு சொல்லி உட்காந்துருந்தா நம்மளாம் என்ன ஆயிருப்போம்? அவங்களாம் நம்மளுக்காக அவ்வளோ செஞ்சுருக்காங்களா? அப்போ நான் எனக்காக இத்தனை பேர் செய்கிறாங்க. எனக்கு ஒரு பால்காரவங்க, அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது காலையில் அவ்வளோ? அஃப்கோர்ஸ் அவங்க சம்பாதிக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க நம்மளோட தேவையை அவங்க செய்கிறாங்க. அப்போ நம்மளோட தேவைக்கு இன்னொருத்தவங்க செஞ்சு அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஒரு நியூஸ் பேப்பர்காரங்க அவ்வளோ பண்ணுறாங்க, ஒரு காய்கறிக்காரங்க அவ்வளோ பண்ணுறாங்க. இத்தனை பேர் நமக்காக எழுந்து அவங்களோட ஒர்க் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஆனால் நம்மளோட தேவை இருக்குல்ல, நம்மளோட தேவையில் தானே அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போ நம்மளோட தேவையை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்காக இத்தனை பேர் இவ்வளோ ஒர்க் பண்ணும் போது நம்ம ஏன் நம்மளுக்காக ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம மைண்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளுக்காக இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, நமக்காக நம்ம செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சுக்கோங்க. அண்டு கமிட் ஆகிக்கோங்க. உங்களால் அப்படி முழுசாக உங்களுக்கு கமிட் ஆகிக்க முடியல அப்படின்னா யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லி வைங்க, இதை நான் செய்ய போகிறேன். நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லி வச்சேன் ஸ்டார்டிங்கில், நான் 5 மணிக்கு எழுந்துக்க போகிறேன். நான் அது மாதிரி பண்ண அவருக்கு வந்து இப்போ நான் ஒரு வேளை எழுந்துக்கலன்னா அவர் என்னை கிண்டல் பண்ணுவார்ல, என்னம்மா நேற்று 5 மணிக்கு எழுந்துக்கிறேன்னு சொன்னால் எழுந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவார்ல. அந்த மாதிரி என்னை யாரும் டீஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு நினப்பும் வச்சுட்டு உங்களை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ, நீங்கள் கன்சிஸ்டன்ட் இது வேறு வாயில நுழைய மாட்டேங்குது, கன்சிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம பண்ணலாம். மெயின் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது எடுத்துக்கிறதா இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. அதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். இன்னும் வேறு என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான டாப்பிக்கோடு வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.